ஓம் நமசிவாய. பகவான் சிவனின் 64 சிவரூபங்களில் 34வது தெய்வீக ரூபம் ஸ்ரீ கஜயுக்தமூர்த்தி. மகிஷாசுரனின் மகன் கஜாசுரன் பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்று தேவர்களை துன்புறுத்தி இறுதியில் காசி நகரம் வந்து சிவபக்தர்களை கொடுமைப்படுத்தினான். சிவபக்தர்களின் அழுகுரலைக் கேட்ட சிவன் உடனே தோன்றி கஜாசுரனுடன் யுத்தம் செய்தார். சிவன் அவனது தலையின் மேல் நின்று அவன் உயிருடன் இருக்கும்போதே அவன் யானை தோலை உரித்து அந்த அகங்கார அசுரனை வதம் செய்தார். கஜாசுரன் வேதனையுடன் அலறி இறந்தான். சிவன் அந்த யானை தோலை ஆடையாக அணிந்து தீமையின் மீது தன் வெற்றியை உலகிற்கு காட்டினார். இந்த ரூபம் நமக்கு கற்றுத்தருவது சிவன் மென்மையானவர், ஆனால் பக்தரை துன்புறுத்தினால் கருணை அல்ல சம்ஹாரம்தான். ஸ்ரீ கஜயுக்தமூர்த்தியின் புனித தரிசனம் திருவழுவூர் என்ற ஸ்தலத்தில் காணப்படுகிறது. இந்த ரூபத்தை தியானிப்பவர்கள் பக்த பாதுகாப்பு, தீய சக்திகளிலிருந்து விடுதலை, பயம் நீக்கம், தெய்வீக துணை பெறுவார்கள். பக்தர்களை துன்புறுத்திய தீமையை அழித்த பின் சிவன் புலி ரூப அசுரனை அழிக்கும் அடுத்த சம்ஹார ரூபமாக வெளிப்படுகிறார். 35வது ரூபம் ஸ்ரீ சார்தூலகரமூர்த்தி. அதை நாளை அறிந்து கொள்வோம். இந்த சிவ தத்துவ பயணத்தில் உங்களுடன் இணைவதற்கு சனாதன மார்க்கம் பக்கத்தை பின்தொடருங்கள். ஓம் நமசிவாய்.